அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் திரைமொழி என்ற உரைநடை பகுதியை பார்த்து வருகின்றோம். அதில் திரைமொழி எப்படி உருவானது, அதற்கு லூமியர் சகோதரர்களுடைய பங்கு என்ன, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பங்கு என்ன, அடுத்தது திரைக்கதை எவ்வாறு இருக்கின்றது, காட்சியினுடைய ஆற்றல், திரையில் காட்சி போன்ற தலைப்புகளை பார்த்து வந்தோம். அதைத் தொடர்ந்து பக்கம் எண் 132 கண்களும் மூளையும் காட்சி மொழியும் என்ற தலைப்பை பார்க்கவிருக்கின்றோம். இதில் இயற்கையாகவே நம் கண்கள் படம்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன. காட்சிக்கேற்றவாறு நாம் வில்லைகளை, அதாவது லென்ஸ் மாற்றி படம் பிடிப்பதைப் போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளை வருகின்றன. இந்த திரைப்பட காட்சியை பார்க்கின்ற பொழுது கண்களும் மூளையும் காட்சி மொழியும் என்ற தலைப்பின் மூலமாக அந்த வில்லைகள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை அதற்கு ஏற்ப நம்முடைய கண்களும் அந்த வேலையை செய்கின்றன. அது நம் கண்கள் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளை வருகின்றன. நம் மூளையின் மூலமாக என்ன கட்டளை வருகின்றதோ அதற்கு ஏற்ப நம்முடைய கண்கள் காட்சியை பெறுகின்றன. நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக்கொள்வோம். உதாரணமாக நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன. கடலை பார்க்கின்ற பொழுது அந்த பரந்த கடலினுடைய எல்லைகள் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய காட்சிகளானது விரிவடைகின்றன. இதை திரைப்படத்தில் மெய் சேய்மை காட்சி துணிப்பு என அழைக்கிறோம். அது நம்ம தூரத்தில் இருக்கின்ற அந்த பார்வையை பார்க்கின்ற பொழுது அது அண்மை சுட்டு சேய்மை சுட்டு என்று சொல்வார்கள். அண்மை என்றது பக்கமாக இருக்கின்றது, சேய்மை என்றால் தூரமாக இருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் மெய் சேய்மை தூரத்தில் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். பேருந்தில் செல்கின்ற பொழுது இரண்டு பக்கத்திலும் நாம் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பேருந்து வேகமாக செல்கின்றது. அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. ஆனால் இப்பொழுது நம்முடைய கண்கள் கொஞ்சமாக சுருங்கி அந்த பொருள்கள் அசைவதை நாம் பார்க்கின்றோம். அது பதிவு செய்கின்றோம். திரைப்படத்தில் இதனை சேய்மை காட்சி துணிப்பு எனலாம். அது அண்மை, இது சேய்மை. அந்த இடத்தில் சேய்மை என்பது அண்மை அது மீ சேய்மை என்று படிக்கிறோம். அதே போல் சேய்மை காட்சி துணிப்பு இது லாங் ஷாட்னு சொல்கின்றோம். பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது, பேருந்தில் செல்கின்ற பொழுது அந்த சேய்மை சுட்டை பார்த்துட்டு கீழே இறங்கி நாம் நடந்து வருகின்ற பொழுது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம். இந்த பேருந்தில் இறங்கி கீழே வருகின்ற பொழுது பார்க்கின்ற ஆட்களினுடைய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இடுப்பு அளவில் மட்டுமே நாம் கவனித்து கொள்கிறோம். இங்கு கண் ஆளை முழுதாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் அந்த ஆளினுடைய தோற்றம் முழுமையாக இருந்தாலும் கூட நம்முடைய கவனமானது அந்த இடுப்பு வரையில் மட்டுமே நம்முடைய கவனமானது செலுத்துகின்றன. இதை நடுக்காட்சி துணிப்பு, த மிட்ஷாட் என்று என்கிறோம். வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அம்மாவின் முகம் மட்டுமே நமக்குள் பதிவாகிறது. இறங்கி வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்கின்ற பொழுது அம்மாவினுடைய அந்த முகம் மட்டும்தான் நமக்கு பதிவாக இருக்கின்றது. இது அண்மை காட்சி துணிப்பு. இது க்ளோஸ்அப் ஷாட் என்று நாம் சொல்கின்றோம். காலிலிருந்து செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து
செருப்பை மட்டும் பார்க்கிறது. செருப்பை கீழே விடுகின்ற பொழுது நம் கண்ணானது இந்த செருப்பை மட்டுமே பார்க்கிறது. இது மெய்சேய்மை காட்சி துணிப்பு, அது அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் என்று இதை நாம் சொல்கின்றோம். அப்போது இதில் சேய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்பு, அண்மை காட்சி துணிப்பு என்று 3 வகையில் நம்முடைய கண்கள் பார்ப்பதை இங்கே ஆசிரியர் விளக்கியுள்ளார். அதே போல் ஓரிடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி என்கிறோம். அதை தான் நாம் ஒரு இடத்திலிருந்து வீட்டுக்கு வருகின்ற அந்த நேரம், திரும்புகின்ற நேரம் 1 மணி நேரம் பயணம் இருந்தாலும் கூட, அந்த காட்சி துணிப்புகளாக இருந்தாலும் கூட 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகின்றது. இது திரைப்படத்தின் மூலமாக அங்கே அவர்கள் வர ஆரம்பிக்கின்றார்கள், வந்து சேர்ப்பதாக, அந்த வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்பதை அந்த 1 மணி தூர பயணத்தை 20 நொடிகளில் சொல்வதற்காக இந்த திரைப்படம் எடுக்க உதவுகின்றது. யாராவது நம்மிடம் கதையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது. யாராவது ஒரு கதையை நமக்கு சொல்கின்ற பொழுது, அதை விவரிக்கின்ற பொழுது நம் மூளையானது அதுவாகவே விவரிப்பை, அதனுடைய எண்ணங்களை தான் பிரதிபலித்து கொண்டு அதை ஒட்டியும் வெட்டியும் நமக்கு இவ்வாறு இருந்தால் நல்லது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்ற செய்தியை மூளையானது சரி செய்கிறது. இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்பட கதையாகும். ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு இடத்தில் எடுக்கின்றார்கள். அதில் தேவையான காட்சிகள் எடுத்துவிட்டு தேவையற்ற காட்சிகளை ஒதுக்குகின்றார்கள். அதனால்தான் ஒட்டியும் வெட்டியும் என்று சொல்வார்கள். படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் அதை நமக்கு சிறந்த ஒரு திரைப்படமாக தருகிறார்கள். இதில் படத்தொகுப்பு தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. ஒரு திரைப்படத்தில் தொடர்வன்றி உண்டு குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வலமிருந்து இடமாக வருவதாக காட்டுகையில் வெளியே தெரியும் காட்சிகளையும் நிலையங்களையும் பாலத்தையும் கவனமாக இணைக்க வேண்டியது தொகுப்பாளர் பணி. ஆனால் இங்கே நாம் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தேவையற்ற காட்சிகளை நீக்குகிறார்கள். அதன் மூலமாக நாம் தொடர்வண்டி, ரயில் வண்டி நாம் செல்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த ஊரை அடைய ஒரு பாலத்தை கடக்கின்றோம். அது வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வன்றி வலமிருந்து இடமாக வருவந்த அந்த காட்சியும் நாம் பார்க்கின்றோம். இதை கவனமாக இணைக்க வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பணி. அதை எவ்வாறு சரியான முறையில் அந்த தொடர்வண்டி செல்வதை இணைக்க வேண்டும். இது தொகுப்பாளருடைய பணியாக இருக்கின்றது. அதில் மாடர்ன் டைம்ஸ் 1936 திரைப்படத்தில் ஒரு காட்சியில் செம்மறியாடுகள் முண்டியடித்து செல்கின்றன. இங்கே மாடர்ன் டைம்ஸ் என்ற இந்த ஆசிரியர் 1936 இதில் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் செம்மறியாடுகள் முண்டியடித்து செல்கின்றன. அந்த காட்சியில் மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைகின்றனர். அப்போது அந்த செம்மறியாடுகள் முண்டியடித்து செல்கின்றன. அடுத்த காட்சியில் மனிதர்கள் தொழிற்சாலைகளுக்குள் முண்டியடித்து நுழைகின்றார்கள். ஒரு பக்கம் செம்மறியாடு என்று விவரித்து விட்டார்கள். அடுத்ததாக மனிதர்கள் செல்வதை சொல்கின்றார்கள். தொழில்மயப்பட்ட சமூகத்தில் மனிதர்கள் மந்தைகள் ஆவதை இக்காட்சிகளின் இணைப்பு உணர்த்துகின்றது. செம்மறி கூட்டம் எவ்வாறு செல்கின்றதோ, மந்தைகளாக இருக்கின்றதோ, அதே போல மனிதர்களும் மந்தையாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியை
இந்த காட்சிகளில் பதிவு செய்கிறார்கள். காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். ஒவ்வொரு காட்சிகளும் தனித்தனியாக எடுத்து காட்டுவதன் மூலமாக ஒவ்வொரு காட்சியும் நாம் அந்த வெவ்வேறு காட்சிகளை நமக்கு உருவாக்கி அவர்களால் காட்ட முடிகின்றன. இவ்வாறு காட்டுவதை அதை குலசோ விளைவு என்று சொல்வார்கள். 3 காட்சிகளை புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி பதற்றமாகும் மனிதன், வேறு வேறு விதமாக மாற்றியமைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இந்த புன்னகைக்கிற சிரிக்கின்ற அந்த மனிதனின் நீட்டப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி ஒரு பதற்றமாகும் இருக்கின்ற அந்த மனிதனானவன் வேறு விதமாக மாற்றி அமைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துகின்றது. அந்த திரைப்பட காட்சியின் மூலமாக இந்த மனிதனுடைய தன்மையை வெவ்வேறு தன்மையாக உணர்த்துவதை நாம் எடுத்துக்காட்டாகவே கொள்ளலாம். புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி பதற்றமாகும் மனிதன், கோழை என்ற பிம்பம் உருவாதல். கைகள் நீட்டப்பட்டு கைத்துப்பாக்கி வைத்திருக்கின்றான். ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த இடத்தில் மனிதன் கோழை என்ற பிம்பம் உருவாதல், அவன் பயந்து விட்டான் என்ற அந்த தன்மையை அது உணர்த்துகின்றது. பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட துப்பாக்கி, புன்னகைக்கிற மனிதன், வீரன் என்ற பிம்பம் இங்கு உருவாதல். ஒன்று கோழை என்ற பிம்பம் உருவாதல், இன்னொன்று வீரன் என்ற பிம்பம் உருவாதல். இதில் படத்தொகுப்பால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. படம் எடுக்கும்போது 16 மணி நேரம் ஓடும்படி எடுத்துவிட்டாலும் அதை 2 மணி நேரம் ஓடும்படி தொகுப்பது படத்தொகுப்பாளர்களின் பணி. 16 மணி நேரம் எடுத்திருக்கிறார்கள். அதிகப்படியான காட்சிகள் எடுத்து வைத்து கொண்டு எந்த காட்சிகள் நமக்கு திரைப்படத்திற்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துவிட்டு மற்ற பகுதியெல்லாம் நீக்கி விடுவார்கள். யாருடைய பணி என்றால் படத்தொகுப்பாளருடைய பணியாக இருக்கின்றது. இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லுக்கு உயிரூட்ட முடியும். இப்படி தொகுக்கின்ற பொழுது அந்த எப்படிப்பட்ட கதையை நாம் மக்களுக்கு சொல்லவிருக்கின்றோம் என்ற காட்சியை இதன் மூலமாக உயிரூட்ட முடியும். எளிய மக்களின் கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தன. இப்போது எளிய மக்களினுடைய கருத்துக்கள், இயல்பான கருத்துக்கள் எல்லாம் திரைப்பட வல்லுநருடைய கருத்துக்களுக்கு ஒரு ஈடாக சமமாக இருந்து வந்தது. இது எவ்வாறு சாத்தியமானது? வெளி உலகம் அறியாத சிற்றூர்வாசிகளால், இந்த வெளி உலகத்தை பற்றி அறியாத அந்த சிற்றூர்கள் வாழ்கின்ற மக்களால் உலகம் கொண்டாடும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது? அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டு சுவைக்க முடியும் தானே. நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலாதவரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களையே நல்ல படங்கள் என்று சமூகம் நம்பும். ஆனால் சாதாரண மக்களால் வெளி உலகத்தை பார்க்க முடியாத அந்த சூழ்நிலையில் இந்த திரைக்கதைகளால், திரைப்படத்தின் மூலமாக எல்லா இடங்களையும் மற்ற காட்சிகளையும் அவர்களால் எளிமையாக காண முடிகின்றது, அதை சுவைக்க முடிகின்றது. அப்போ நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்ற சொல்கின்றதை அறிந்து கொள்ள முயலாதவரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களை, நல்ல படங்கள், இப்பொழுது வருகின்ற படங்கள் எல்லாம் வணிகம் சம்பந்தமான படங்கள் வருகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது அதை சமுதாயம் நம்புகின்ற காரணத்தினால் அதை நல்ல படங்கள் என்று கூறலாம். இதெல்லாம் திரைமொழி பற்றிய செய்திகளாக இருக்கின்றது. அடுத்தது இதற்கு முன்னால் நிற்கின்ற அந்த பகுதியில் சார்லிஸ் சாப்ளினுடைய அந்த வாழ்க்கை பற்றிய தன்மை இங்கே கூறியிருக்கிறார்கள். இவர் மிகவும் முக்கியமானவர். இதில் லண்டனில் பிறந்த சாப்ளின் வறுமையில் மடியில் வளர்ந்தவர். சாப்ளினின் தாய் வறுமை வலிமை மறக்கடிக்க கதை சொன்னார். அந்த தாயானவள் சாப்ளினுக்கு அந்த வறுமையை மறக்க கதை சொன்னார்.
அதன் மூலம் ஒரு கலைஞனாக அவர் செதுக்கப்பட்டார். அதை கேட்டு கேட்டு ஒரு கலைஞனாக மாறிவிட்டார். மேடையில் பாடிய பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவனான சாப்ளினின் மேடையேறி ஆடிப்பாடி அசத்தினார். நடிகனாகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட சாப்ளினின் நாடக நடிகராகி குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார். அந்த தெருவில் ஆடக்கூடிய நடனங்களையும் மேடை நடனங்களையும் ஆடிக்கொண்டு அதில் நடிகனாக நடித்து கொண்டு அந்த குடும்பத்தை பார்க்கின்ற அந்த பொறுப்பை தான் பெற்றான். அவ்வாறு இருக்கின்ற அவன் திரைப்பட வாய்ப்பையும் பெற்றான். அமெரிக்கா சென்ற பின்னால் அங்கே திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். அதிலிருந்து தவ் தவ் கால் சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் புதுவிதமான சேட்டையும் கொண்ட அந்த லிட்டில் ட்ராம் என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசாப்பட நாயகனாக்கியது. அந்த லிட்டில் ட்ரம் என்று அவர் உருவாக்கி கொண்ட அந்த தோற்றமானது பேசாப்படம் பேசாமலேயே அந்த நடிக்கக்கூடிய ஆற்றலை அவன் பெற்றிருந்தான். அவ்வாறு அவனை நடிகனும் ஆக்கியது. அவரது ஊதியம் போல் புகழும் உயர்ந்து வறுமை மிக்க தன் இளமை வாழ்க்கை அதில் தி கிட் என்ற வெற்றி படமாக்கினார். யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பெரும் வளர்ச்சி கண்டார். அவரது மேதைமையும் திறமையும் தி கோல்ட் ரஷ், சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கின. மரபான கருத்துருவாக்கங்களை தன் படங்களில் சாப்ளின் உடைத்து நொறுக்கினார். பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோற்பார் என எதிர்பார்த்தனர். எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார். எவ்வளவு துன்பத்தின் மூலமாக பேசா படங்களை நடித்து வந்தாலும் கூட சில காலங்களில் பேசும் படங்களையும் அவர் நடித்தார். இவர் தோற்பார் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற பொழுது அதை தாண்டி வெற்றியும் கொண்டார். அவர் எடுத்த அந்த படமானது சிறப்பாக மக்களுடைய உள்ளத்தில் அது பதிந்தது. அந்த எதிரிகளினுடைய வாய்களெல்லாம் அதை அடைத்து விட்டது. 3 ஆண்டு உழைப்பில் மாடர்ன் சைன் படத்தை வெளியிட்டார். அந்த மாடர்ன் டைம்ஸ் என்ற அந்த படத்தை அவர் வெளியிட்டார். இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார். சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது. ஆனால் எடுத்த படங்களெல்லாம் பொதுமக்களுக்கு பயன்பட்ட காரணத்தினால் பொது உடைமைவாதி என்று சொல்வார்களெல்லாம் அதை போல் அந்த பெயரையும் பெற்றார். பல முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது. அதில் பல முதலாளிய அந்த நாடுகளிலெல்லாம் அவருடைய படமானது தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது. அவரது சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் 1940 வெளியானது. ஹிட்லர் புகழேனில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது. அந்த பகுதியில் அந்த ஹிட்லர் புகழேனில் ஏறிக்கொண்டிருந்த அந்த காலத்திலேயே அவரை விமர்சித்து எடுத்த படமாக அது இருந்தது. அது மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்புதான் என்பதை படம் உணர்த்தியது. ஹிட்லருடைய அந்த சுயமான நம்பிக்கையின் மூலமாக போர் நடைபெற்றது. பல மக்கள் இறந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது போர் அல்ல, அதில் அன்பும் நல்லுணர்வு தான் என்று அந்த படம் அந்த காலகட்டத்தில் காட்டியது. 1952 அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. பொது உடைமையாளராக இருந்த அவரை அமெரிக்கா நாடு கடத்தி விட்டது என்று ஒரு செய்தியானது பரபரப்பானது.
பின் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்துவிடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளினும் ஒத்துக்கொண்டு சென்றார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இன்று உலகின் பல பகுதிகளில் சாப்ளினின் ட்ராம்ப் உருவம் குழந்தமை, மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பது அவரது வெற்றியின் அடையாளமாகும். ஆனால் குழந்தைகளுக்கு பிடிப்பதைப் போல பொது உடைமையாளராக மனிதத்தன்மை மிக்கவராக வாழ்ந்த காரணத்தினால் உலக மக்கள் எல்லாம் அவரை சிறந்த ஒரு நடிகராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். பேசும் படம் என்றாலும் பேசா படம் என்றாலும் அதை பற்றிய செய்திகளை சிறப்பாக சொன்ன காரணத்தினால் அவரை சிறந்த ஒரு நடிகர் என்று சொல்கின்றோம். இதே போல்தான் இந்த திரைப்பட உலகம் உருவான கதையை பற்றி இதில் நாம் படித்திருந்தோம். இதில் மற்ற செய்திகளையும் நீங்கள் புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இங்கே வருகின்ற பகுதிகளை நீங்கள் படித்து எழுத வேண்டும். 5வது இயலில் நாம் ஏற்கனவே நடத்திய பகுதியிலிருந்து இந்த சிறுவினா குருவினா பகுதிகளை நீங்கள் நன்றாக படித்தும் அங்கிருக்கின்ற மனப்பாட பகுதிகளையும் படித்து உங்களுடைய வகுப்பேட்டிலும் எழுத வேண்டும். அதே போல் வீட்டு பாடமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.